கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் எங்கிலும் அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தில் உங்களை தாயை போல நடத்தினவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி இருக்கலாம். இது எல்லாம் நல்லதுதான். தேவ ஜனமே, அன்னையர் தினம் என்பது ஒரு நாள் கொண்டாடப்படுவது அல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டியது. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஏதோ ஒரு நாளில் மட்டும் நாம் தேதியை குறித்து வைத்துவிட்டு அன்றைக்கு அன்னையர்களுக்காக ஸ்டேட்டஸ் வைப்பதும் வாழ்த்துதல் தெரிவிப்பதும் அன்னையர் தினம் ஆகிவிட முடியாது. மாறாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறோமா, நம் பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவாய் உங்கள் பெற்றோருக்கு உதவி செய்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் பெற்றோரை எவ்வளவாய் மதிக்கிறீர்கள்? உங்களால் உங்கள் பெற்றோர் மதிக்கப்படுகிறார்களா என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பது இல்லை. சிறு வயதிலேயே பெற்றோரை எதிர்த்து பேசுகிற, ஏளனமாய் பேசுகிற, கெட்ட வார்த்தையில் பேசுகிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள்? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:22, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. தேவ ஜனமே, சிறு வயதில் எல்லா பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்கள், பயந்து நடக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் இந்த பிள்ளைகள் வளர வளர அந்த தாய்க்கு வயதாகும் போது உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கிற அநேக பிள்ளைகள் தான் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். தேவ ஜனமே, நாம் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம் தாயை அசட்டை செய்யக்கூடாது. ஆண்டவர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் தேவகுமாரனாய் இருந்தும் மனுஷ ரூபமாய் வெளிப்பட்ட போது தன்னுடைய பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். தேவ ஜனமே, ஆண்டவரை விடவா நமக்கு அதிக ஞானம்? ஆண்டவரை விடவா நமக்கு எல்லாம் தெரிந்துவிட போகிறது? ஆனால் நாம் நம் பெற்றோரை எதிர்த்து பேசுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் ஒரு இடத்தில் கூட பெற்றோரை எதிர்த்து பேசவே இல்லை. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவர்கள் மேல் அன்பு வைத்தார். ஏன், அவர் மரிக்கும் போது கூட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் சரீரத்தில் எவ்வளவு வலி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் கூட நான் மரிக்க போகிறேனே என்று அதை நினைத்து புலம்பாமல் கலங்காமல், ஐயோ என் தாயை நான் தவிக்க விட்டு செல்ல மாட்டேன் என்று சொல்லி அந்த நேரத்திலும் ஒரு சீஷனை அழைத்து, இதுதான் உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி தாய்க்கு அவ்வளவாய் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரே. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீங்கள் உங்கள் தாய்க்கு எவ்வளவாய் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் அவ்வளவாய் முக்கியத்துவம் கொடுத்தார். இன்றைக்கு அநேக பெண் பிள்ளைகள் பெற்றோரை நன்றாக பார்த்து கொள்ளுகிறார்கள். அநேக ஆண் பிள்ளைகள் பெற்றோரை வேதனைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். நான் எல்லா ஆண் பிள்ளைகளையும் சொல்லவில்லை, ஆனால் ஒரு சிலர் அப்படி இருக்கிறார்கள். அதற்கு அதிக காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆண் திருமணம் செய்கிற பெண்தான் என்பது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் திருமணமாகி மற்றொரு வீட்டிற்கு போகும்போது அங்கு இருப்பவர்களை உங்கள் தாயை போல நேசியுங்கள். ஒருவேளை அவர்கள் உங்களை பிள்ளைகளை போல பார்த்து கொள்ளாவிட்டாலும் நீங்கள் அவர்களை உங்கள் சொந்த பெற்றோரை போல பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவ ஜனமே, ஒவ்வொரு பெண்களும் திருமணமாகி போகிற இடத்தில் அங்கிருக்கிறவர்களை தன்னுடைய தாய் ஸ்தானத்தில் வைத்து பார்த்து கொள்வார்கள் என்றால் நிச்சயம் முதியோர் இல்லம் இருக்கவே இருக்காது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் சிந்தியுங்கள். அன்னையர் தினத்தில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பதின் மூலம் நாம் நம்முடைய அன்னைக்கு மரியாதை செலுத்த முடியாது. மாறாக நம் தாய் ஸ்தானத்தில் இருப்பவர்களை, நம்மை பெற்றவர்களை, நம்மை விட மூத்த வயதில் இருப்பவர்களை அன்னையை போல நடத்தி பாருங்கள். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நீங்களும் மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அவர்கள் மனதார சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாயிருக்கும். ஆகவே சிந்தியுங்கள். ஒரு நாளும் உங்கள் தாயை அசட்டை செய்யாதிருங்கள். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு அன்னையர்களுக்கும் என் அன்னையர் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.